உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். நெஞ்சில் துணிவும் செயலில் நேர்மையும் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு கண்டிப்பான முறையில் யோகமான காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, 8ஆம் இடத்துல சனி இருக்குது, அஷ்டம சனி காலம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா அதுக்கான காரணங்கள் இல்லாமல் நான் சொல்லலை. 8ஆம் இடத்துல சனி இருந்தால் சில சங்கடங்கள், போராட்டங்கள் எல்லாம் வரும் அப்படின்றது விதி. ஆனால் விதி விலக்குகளாக நிறைய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுதான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். அதாவது இந்த ஆண்டு துவங்குறது பார்த்திங்கன்னா, எப்பயுமே பார்த்திங்கன்னா சூரியன் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சித்திரை மாதம் மேஷராசியில் இருப்பார். அதான் உங்களோட ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய வீடு. உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. என்ன தான் எதிரிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட பலம் கை ஓங்கி இருக்குது அப்படின்ற மாதிரியான நிலை தான் இந்த ஆண்டு துவங்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிநாதனுடைய சூரியனோட சேர்ந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதை விட என்ன ஒரு சிறப்பு வேணும்னு கேளுங்க. அதாவது மாத கிரகமாக இருந்தால் கூட சுக்கிரன் முழு சுபகிரகம். அவர் பார்த்திங்கன்னா சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசிநாதன் சூரியனோட சேர்ந்து ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான எல்லா வகையிலையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் மட்டுமே வாரி வாரி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 9ஆம் இடம் இருக்கு இல்லையா, உங்கள் ராசிநாதன் சூரியனும் சுக்கிரனும், தொழில்காரன் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த 9ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா அது பாகியஸ்தானம் 9ஆம் இடம். அந்த பாகியஸ்தானத்து அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்றாரு. அங்கே கூடுதலாக சனி அங்கே இருக்காங்க. சனி இருக்கார் 8ஆம் ஸ்தானத்தில். புதனும் அங்கே தான் இருக்கார். அப்படி நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இதெல்லாம் இருந்தால் கூட இவங்களுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாய், சனி, புதன் இவங்களுக்கு கேந்திர தொடர்பில் குரு பகவான் இருந்துகிட்ருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு குரு பகவான் கேந்திர தொடர்பில் இருந்து சனியும் செவ்வாயும் புதனும் அட்டமஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு தொல்லை பண்ணாமல் பார்த்துப்பாங்க. அது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனுக்கே பலம் ஓங்கி பலமாக இருக்கிறாரு. எல்லா வகையிலையும் உங்கள் எதிர்ப்பை சமாளித்து நீங்கள் வெற்றியாளராக இருக்க முடியுன்றதுக்கு அடையாளமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1.5 மாதத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, மே மாதம் 26ஆம் தேதி ஆண்டு துவங்கி சித்திரை 1 ஆண்டு துவங்குது. வைகாசி 12ஆம் தேதி அங்கேருந்து அதுக்கு அடுத்த மாதம் வைகாசி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய உரிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான், முழு சுபகிரகமான குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு வரப்போகிறார். கடகராசிக்கு குரு வரதில் என்னங்க சிறப்பு, ராசிக்கு 12ஆம் இடம் அங்கே வரதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் விஷயம் சுப விரயங்களை கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தால் விரயஸ்தானத்தில் இருந்தால் சுப விரயங்களை கொடுப்பாரு, நல்ல பயணங்களை கொடுப்பாரு, தர்ம சிந்தனைகளை கொடுப்பாருன்றதெல்லாம் தாண்டி தாராள மனப்பான்மை கொடுப்பாருன்றதெல்லாம் தாண்டி அவருடைய பார்வைக்கு ரொம்ப பலம் இருக்குது. குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுகுப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசியில் விழுகுது. விருச்சிக ராசின்றது உங்களோட சுகஸ்தானம், வண்டி யோகம், தாயார், வீடு, மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த நட்பு, நண்பர்கள், பயணங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, செவ்வாய், சனி, புதன் இவங்களாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ இந்த குரு பார்வை கிடச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய தோஷம் வந்தாலும் அது விலகி யோகமாக மாறிடும். அப்போ இங்கே செவ்வாய், சனி, புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்கியிருந்தாலும் மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை பெற்று அந்த அசுப கிரகங்கள், அதில் குறிப்பாக அங்கே சனி, அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக குருவுடைய பார்வை கிடச்சிட்டு இருக்க போது. அதனாலேயே நீங்கள் சனி, அட்டம சனி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை மாட்டி விடும், வீண் விரயங்களை கொடுக்கும், பண நெருக்கடியை கொடுக்கும், பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தும், லீகல் இஷ்யூவை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். கண்டிப்பான முறையில்
குரு பார்த்துக்குவார். உங்கள் யோகாதிபதி குரு, அவருக்கு மீறின சக்தி, நல்ல சக்தி எதுவும் கிடையாது, எந்த தீய சக்தியும் கிடையாது. அதனால் சனியை பற்றி நீங்கள் வருத்தமே படாதீங்க, கவலையப்படாதீங்க. குரு வரலால் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சொல்லலாம் அவங்கள சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு 3 வருஷமாகவே சிரமம் தான் பட்டுக்கிருக்கீங்க. சிரமத்தில் இருக்கிற சிம்ம ராசின்னு கூட ஹெட்டிங் கூட வைக்கலாம். ஏன்னா சிரமம் மட்டுமே பட்டுக்கிருக்கீங்க. பல பேருக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்த உங்களுக்கு தான் இப்போ சிரமம் அதிகமாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பான வருடம்னு அடுத்த ஹெட்டிங் போடலாம். சிரமம் சிறப்பாகுது. எப்படி? அதான் அப்படி. நம்முடைய சனி பகவான் ராசிக்கு 8ல் உட்காந்துருக்காரு. 8ல் உட்காந்துட்டா ஏமாற்றம்னாங்க, பிரச்சனைனாங்க, போராட்டம்னாங்க, ஓடிடுனாங்க, ஒளிஞ்சிருந்தாங்க, என்னமோ சொன்னாங்க. நீ காட்ட அசால்ட்டாக 8ல் உட்காந்துருக்காருன்னு சொல்கிறே அப்படின்னு நினைக்கலாம். சனி பகவான் நல்லவரா? அவர் உண்மையில் நல்லவர் தான், சரியா? ஆனால் உங்களுக்கு ஃபேவரானவரா அப்படின்னு பார்க்கணும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை அங்கேயே இருக்கட்டும், விடுங்க. அவர் 8ல் இருக்கான்னு ஒரு பதட்டத்தை தணிக்கிறதுக்கு நம்ம வரணுங்க. சுப கிரகமான குரு பகவான் கடக ராசிக்குள்ளே ஆனி மாதம் அற்புதமாக வராரு. அப்படியே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை நம்முடைய சிம்ம ராசி என்பதாகிய உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. 20லேருந்து 30% நீங்கள் எந்த லெவலில் போகிறீங்க மட்டும் பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறையா சிம்மராசிக்காரங்க ஜாதகம் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் நான் ரொம்ப நம்பினேன் சார், உண்மையிலேயே எவ்வளோ தூரம் இவங்க நம்மகிட்ட உண்மையாக இருக்காங்க, இவங்க இவ்வளோ தூரம் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க, ஸோ இப்படி இருப்பாங்களான்னு நினச்ச அவங்க என்னை இவ்வளோ தூரம் கேவலமாக ஏமாற்றுவாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். கண்ணீர் விட்டு சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சிம்மராசிக்காரங்க ஒருத்தர் சொன்னால் கூட நான் ஏற்றுக்குவேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் கால் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிரமம் இருந்தது உண்மை. அதுவும் சிம்ம ராசியில் பூர்வ நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சிங்க. எப்பா சாமி போதுண்டா சாமி, நானும் ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கிருக்கீங்க உங்களை. எதுக்குன்னா நம்ம உயிரோடு தான் இருக்குமா, நம்ம உண்மையில் நடந்துக்கு இருக்குமா? ஏதோ நடக்கும்போது கூட உங்களுக்கு சிந்தனை இருக்கும். எந்த சிந்தனை இருக்கும்? உங்களை பற்றி கிடையாது, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி. நீங்கள் யாரை கேர் பண்ணீங்களோ அவங்கள பற்றி சிந்திப்பீங்க. இப்போ அவங்க நம்ம பற்றி யோசிப்பாங்களா, அவங்க சாப்பிடும்போது யோசிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் அவங்கள பற்றி யோசித்தீங்க. ஆனால் அவங்க உங்களை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. கணவன், அதாவது சிம்மராசி பெண்களில் கணவன்மார்கள் கிட்டத்தட்ட அதிகமான கஷ்டப்பட்டீங்க. பூர்வ நட்சத்திரத்தை பிறந்த பெண்கள் எவ்வளோ தூரம் போராடினீங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சு. மனசு எதை நோக்கி பயணிக்கினே தெரியல. வேலையை முடித்து வீட்டுக்கு போகலாம் போயிருக்கீங்க, உங்களுக்கு எங்கேயோ போயிருக்கீங்க. வண்டி ஏதோ ரூட்டில் போயிருக்கு. இந்த காளை மாடு போனால் எப்படி போகும், டக்கட கட கடன்னு போகணும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பை எதையோ நோக்கி போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நிதானமாயிட்டு, நம்ம தப்பான பாதையை போகிறோமோ அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் எப்போ மாறும், எப்போ இந்த ஏமாற்றம் குறையும் அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னைய பொறுத்தளவு ஆனி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்முடைய கார்த்திகை மாதத்துலேருந்து கவலையப்படாத ஒரு சிம்மராசி அப்படின்னு சொல்லி உங்களை பேர் வச்சிடலாம். அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம் உண்டு. குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக சந்தோஷம் எங்கே என்று தேடிக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இனிமே தான் உங்களுக்கு சந்தோஷம் வரப்போகுது. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சொந்த வீடு வாங்குவீங்க அல்லது சொந்த வீடு கட்டுவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள், சூப்பரான வண்டி வாகனம் வாங்குவீங்க. முடிஞ்சால் என்னை பொறுத்த சிம்மராசிக்காரங்க ரெட் கலர் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. யார் யாரெல்லாம் ரெட் கலர் கார் வச்சுருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் ரெட் கலர் கார் வாங்கன்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட்ஸ் போடுங்க. சூப்பராக இருக்கும். கார் பளபளன்னு ஆயிடும். ரெட் கலர் கார் வச்சுக்கோங்க, பளபளன்னு ஆவீங்க. ரெட் கலர் வாங்க நினைக்கிறவங்களும் சூப்பராக வருவீங்க. ஓகேவா? ஸோ மன அழுத்தம் விலக போகுது. நிறைய மாற்றங்கள் உண்டு. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு. எங்கெங்கே உங்களுக்கு பிரச்சனை நினச்சிங்களோ அங்கேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கவனமான விஷயம் என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்காரு. ஆனால்
இப்போ குரு பார்வை மூலமாக சரியாயிரும், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் எதுக்குங்க வம்பு? நீங்கள் தான் மற்றவங்க பிரச்சனைக்கு போய் 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 கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. போதும். நீங்கள் சிரமப்படக்கூடாதுன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே கண்ணாடியை பாருங்கள். அப்படியே ஒரு சின்னதாக உங்களுடைய ஹை லெவல் லுக் இருக்குல்ல, அந்த லுக்கை வச்சு அப்படியே கண்ணாடியை உங்களை நீங்களே ரசிங்க. ஒரு 3 நிமிஷம் உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பேசிவிட்டு, இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு பேசிவிட்டு கரெக்டாக போங்க. 3 நிமிஷம் உங்களுக்காண்டி ஒதுக்க மாட்டீங்களா? 3 வருஷம் கண்டவனுக்காண்டிலாம் ஒதுக்கியிருக்கீங்களா? 3 வருஷம் உங்களுக்காண்டி ஒதுக்குங்க. சரியா? டெய்லி 3 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கி கண்ணாடியை பார்த்து பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேசும்போது பின்னாடி ஒரு பயம் உங்களை தப்பாக பேச முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் பெரிய டேர்னிங் வரும். 7ஆம் இடத்துல நம்முடைய ராகு பகவான் இருக்கார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா குரு பார்வை போயிடுச்சு. அப்போ சின்ன சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த போராமை பிடிச்ச உலகத்தில் போட்டியும் போராமையும் தான் அதிகமாக இருக்குது. கலியுகம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழ கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் நம்முடைய சிம்மராசி என்பதாகிய உங்களுக்கு உறுதியாக உண்டு. என் அன்பிற்குரிய சிம்மராசி நேயர்களே, புதிய பராபவ வருஷம் பிறக்குது. பராபவ வருஷம் தமிழ் வருடம். 60 தமிழ் வருஷத்துல இப்ப பிறக்கக்கூடிய தமிழ் வருஷத்துக்கு பேரு பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷம் பிறக்கும்போது நம்ம ஜாதகத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, நம்ம ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த ஆண்டு பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போதுங்க. வருஷம் பிறக்கிற போது லாபத்துல குரு பகவான். அப்போ இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை சந்தித்தே தீர வேண்டிய ஆண்டு. நீங்க எதை நோக்கி ஒரு வேலைன்னு இருக்கு, இருக்கிற வேலை, இருக்கிற பதவி, இருக்கிற வேலை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க. பராபவ வருஷம் மாற்றம் தரும் வருஷம்னு மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளீனா புரியும். இப்போ நீங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. நெருக்கடியிலேருந்து ஃப்ரீ ஆயிடுவீங்க. வேற ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுவீங்க, அந்த ஜாப் கிடைக்கும். அது ஒரு வகையில். என்னைக்கு வந்து ஜூபிட்டர் நமக்கு லாபத்தில் இருக்காரோ அப்போ வருஷம் லாபமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். சார், ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கும்போது கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதை வச்சுக்கிட்டு தான் ஜாதக பலன் சொல்கிறோம். அப்படி தான் ஒரு வருஷம் பிறக்கிற போது அந்த வருஷத்துடைய கிரகநிலைகள் அந்த நாள் இன்னைக்கு எப்படி இருக்கு? 14/4/2026 காலையில் 8:33 பராபவ வருஷம் பிறக்குதுன்னா அப்போ எப்படி இருக்கு கிரகநிலைகள்? அதுதாங்க நமக்கு பேச போகுது. அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ராசிக்கு லாபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஜூபிட்டர்னாலே தெரியும், காசு, பணம், துட்டு, புகழ், வளர்ச்சி, நல்ல நெறி, நல்ல குணம், நல்ல பிள்ளைகள், நல்ல உறவுகள், எல்லாம் நல்ல அப்படின்னு வார்த்தையை சேர்த்துக்கலாம். அந்த குருவுடைய அமைப்பு வந்து லாபத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, ஃபினான்ஷியலாக பெரிய வளர்ச்சி. சூரிய பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாரு. ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். கூட யாரோட உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்திற்கு அதிபதியான கர்மாதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்தார். தர்மஸ்தானத்தில் வந்து ராசிக்கு அதிபதியும் கர்மாதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள். பலருக்கு பதவி மாற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. பதவி மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலம். ராசியில கேது பகவான் இருக்காரா, வம்பு வழக்குகள் வந்தால் ஒதுங்கி போவதுதாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தில் லாபத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சி தருவார். நமக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி வரும். அதே நேரத்தில் ஜூபிட்டர் வந்து 12ஆம் இடத்துக்கு மாற போறாரு. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது எச்சரிக்கையா இருக்கு. சில பேர் பெற்ற பிள்ளைகளுக்கு பணம் கட்டாங்க, ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க. பின்னால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படிம்பாங்க. என் பிள்ளைகள் பாராமுகமாக இருக்காங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்கள் மனைவிக்குன்னு ஒரு பங்கை வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யுங்க. 12ல் குரு இருக்கிற போதுங்க பணம் விரயமாகுதுங்க, நிறைய செலவாகுதுங்க. புதுசாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க, பழைய சொத்தை விற்கணும்னு நினைப்பீங்க. அது சம்பந்தமான வில்லங்கம் இருக்கும், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் வந்து சேரும். ராசியில் கேது உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் போய் அட்டமத்தில் உட்கார்ந்துட்டாரு. அப்போ சிம்ம ராசிக்காரங்க சொத்து விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கு.
8ல் என்னைக்கு செவ்வாய் சனியுடைய சேர்க்கையோட புது வருஷம் பராப வருஷம் பிறக்குதோ சொத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனை, சகோதரனோட ஒரு பிரச்சனை வரும். சொத்து சம்பந்தமாகவே சகோதரனோட பிரச்சனை வரும். அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் சொத்து விஷயத்தில் ரொம்ப சூதானமாக இருந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. தனஸ்தானாதிபதி யார்? புதன் பகவான். அந்த புதன் போய் இங்கே உட்காந்தார், அவர் 8ல் உட்காந்தார், அது யோகம். மறைமுக பொருள் வருமானம்ன்றாங்க, நல்ல காசு பணமெல்லாம் வரும், அது நல்லா வரும். வியாபாரத்திலையும் திடீர் வருமானங்கள் வரும், மறைமுக வருமானங்கள் வரும். அப்படி பல்வேறு வகையில் உங்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய யோகம் உண்டு. இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். பெண்களுக்கு நிறைய பயணங்கள் அமையும். அதே மாதிரி நிறைய பேர் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு. மனைவியுடைய உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய அவசியம் இந்த ஆண்டு உண்டு. வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க. வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் உண்டு. பார்மாசூட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்க எல்லாம் முன்னேற்றம் உண்டு. இன்சூரன்ஸ் செக்டார் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய புலம்பக்கூடியவர்களாக, பிரச்சனைகளை சொல்லக்கூடியவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வியாபாரத்தில் வளர்ச்சி நல்லா இருக்கு. பதவி மாற்றம் மட்டும்தான் முக்கியம், வேலை மாற்றம் முக்கியம், அதெல்லாம் இருக்கு. ஃபினான்ஷியல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பர் வருஷம் தாங்க, சமாளிச்சிருவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அழகிய சிங்கர். திருச்சியில் இருக்கக்கூடிய அழகிய அந்த காட்டழகிய, திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை வழிபடுவதும் மிக மிக முக்கியம். காட்டழகிய சிங்கரை வழிபடுவது மிக மிக முக்கியம். திருச்சியில் இருக்கிறாங்க, அருள் பாலிக்கிறாங்க, அவர்களை சென்று வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக. ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு என் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரபவ வருடத்திலே சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது? சிம்ம ராசி நண்பர்களே, கேது சிம்ம ராசியிலே இருக்கிறார். ராசிக்கு 8லே சனி பகவான் இருக்கிறார். ராகுவோ 7லே நிற்கிறார். ராசிக்கு 11ல் குரு 6வது மாதம் வரை இருக்கிறார். நண்பர்களே, சிம்ம ராசியிலே பல பிரச்சனைகள் இதுவரை நடந்து கொண்டு தான் இருந்தது. பல விமர்சனங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது, பல கஷ்டங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிந்து நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்மராசிக்கு உண்டு. இந்த சிம்மராசிக்கு கரெக்டாக கேது விலகுகிறார். இந்த பிரபவ ஆண்டிலே அழகாக குருவும் சரியான ஒரு வாய்ப்பை தருவார். நல்ல ஒரு வாய்ப்புகள், ராகுவும் 7ஆம் இடத்திலிருந்து கீழே வருகிறார். எனவே நண்பர்களே, கேது விலகிவிட்டாலே ஒரு பெரிய நன்மையை இந்த சிம்மராசிக்கு நாம் பார்க்கலாம். உடல் நலத்திலே சிறு சிறு கோளாறுகள் இருக்கும். அதே போல் மன விஷயத்திலே அடிக்கடி வெறுப்பு, பிரச்சனை இவைகள் இருக்கும். ஆனால் போக போக அவைகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. இந்த தமிழக தேர்தல், இந்த பிரபவ ஆண்டில் சிம்மராசிக்காரர் தான் வெற்றி பெறப் போகிறார் என்பதனை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதே போல் இந்த ஆண்டிலே நல்ல தொழில் வருமானத்திற்கு அற்புதமான வாய்ப்பு சிம்மராசி அன்பர்கள் பெறுவார்கள். அது மட்டுமல்ல, லாபம் நோக்கத்திலே சிம்மராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி நல்ல லாபங்கள் கிடைக்கும். குழந்தை பெறுவதற்கு அற்புதமான நேரம் இந்த வாய்ப்பு. அதாவது குழந்தை இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பெறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தரப்போகிறது. வெளிநாட்டு யோகம், வெளிமாநில யோகம் இவற்றையும் இந்த ஆண்டிலே எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு கண் சார்ந்த தொந்தரவை தரக்கூடிய அமைப்போ அல்லது தனது ஒரு சின்ன ஒரு விபத்து, கண்டம், சர்ஜரி, 2 வீலரில் போகும் பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் தனது மனைவி சார்ந்த வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்ந்து மனைவி சார்ந்த வழியிலிருந்து வரக்கூடிய சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவர்கள் வழக்கில் வெற்றி பெறும் காலம் இந்த காலம்தான் நண்பர்களே. வழக்கு சார்ந்த விஷயங்களிலே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு
இவர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த சிம்மராசி அன்பர்கள் முழு முதலாக இவர்கள் இந்த பிரபவ ஆண்டில் வழிபட வேண்டிய ஒரு அமைப்பு என்றால் இவர்களுடைய குருநாதரை இவர்கள் வழிபட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பழனி சென்று வருவது நன்றாக பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு பழனி ஒரு முறை சென்று வாருங்கள். கீழே இருக்கக்கூடிய புலிப்பாணி சித்தரையும் அவரது குருவான போக மகரிஷியும் ஒருங்கே வணங்கக்கூடிய அற்புத ஸ்தலம்தான் பழனி. அந்த பழனி ஆண்டவனை கீழே புலிப்பாணி சித்தரை வழிபட்டு விட்டு மேலே சென்று முருகனை வழிபட்டு விட்டு போகரையும் வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசிக்கு திருமணம் நடைபெறும், குழந்தை பிறக்கும், செல்வம் சேரும், தேர்தலில் வெற்றி கிடைக்கும், எல்லா வகையிலும் வெற்றி மேல் வெற்றி நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லி வணங்கி முடிக்க